अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் 3வது வாரம் 14ஆம் தேதி நவம்பர்லேருந்து 20ஆம் தேதி நவம்பர் வரை உள்ள வார ராசி பலன்களை இதோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதி நவம்பர் 2021 ஏகாதசி உபவாசம் செய்யலாம். மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய அளவில் குழந்தைகளை சோபிக்க வைக்கும். 16ஆம் தேதி வளர்பிறை பிரதோஷத்தின் வழிபாடு செய்ய கடன்கள் தீரும், நோய்கள் அகலும். 18 நவம்பர் பௌர்ணமி திதி அன்னைக்கு சத்யநாராயண தேவதை பூஜை ஆவாகனம் செய்து சத்யநாராயண தேவருடைய கதை படித்து ஸ்வபாதம்னு சொல்லுவோம், அதை நைவேத்தியம் பண்ணாலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைத்த எல்லா சங்கல்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். 19ஆம் தேதி நவம்பர் திருக்கார்த்திகை ஆரம்பம். விளக்கு வச்சு பூஜை செய்யுங்கோ. ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நம்ம பாரம்பரியத்தை நம்ம தான் கடைப்பிடிக்கணும். இந்த ஒரு வாரம் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு கிரகம் மேஷத்துக்குன்னு எடுத்துட்டால் சூரியன் தான். அவர் 5ஆம் பாவாதிபதி. அவர் 8ஆம் இடத்துல போகிறாரு, கேதுவோடு சேர போகிறார். ஸோ 8ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணையக்கூடிய ஒரு நிலைமையில் அப்பாவளி பாட்டனார் பாட்டி இவர்கள் சார்ந்த சொத்து வருவது, அதே மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிளைம் ஆகுது, உங்களுடைய உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்பு கொடுப்பது, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள், வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க கவனமாக இருக்கணும். ராகு சந்திரனுடைய காம்பினேஷன் 2ஆம் இடத்துல நடக்க போகிறது. அது 19, 20 ஆகிய 2 நாட்கள் நடக்க போகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நல்லா பேசுவீங்க, அருமையான பணப்புழக்கம், அருமையான சாப்பாடு சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் அந்த இறுதி வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. அதுக்கும் முக்கியமான 2 கிரகங்கள் புதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது பொதுவாகவே அசிங்க அவமானங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அம்சம். பொதுமக்கள் தொடர்பு அதிகரிக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கும், 2ஆம் குழந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அவங்கனால நீங்கள் எதாவது நல்ல ஒரு சந்தோஷத்துக்கு உட்படலாம், உங்கள் பெருமைக்கு உட்படலாம். அதே மாதிரி ஏதாவது வீடு நிலப்பலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துடலாம். ரொம்ப யோகமான காலகட்டங்கள் இருக்கீங்க. புதிய ரக ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும். ஒரு சில பேருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு வாரம் இருக்கிறது. 2க்கும் 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது திடீர் யோகங்கள், அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்களுக்கு சென்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்கிறது. எல்லாமே ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்குது. சுபவரயங்கள் ஆகக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கொள்ளலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம். ஆனால் 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடாது. நம்பர் 2, பாஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் பாஸ் பற்றி தப்பாக பேசக்கூடாது, இல்லை உங்கள் மேலதிகாரிகளை பற்றி தப்பாக பேசக்கூடாது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஸோ உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பவுன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், சிறு நரம்புகள் சார்ந்த கோளாறுகள், அசிடிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். இரவு நேரத்தில் ரொம்ப கண்முழித்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டேன்னா இந்த ஒரு வாரம் முழுக்க நல்லாயிருக்கு. சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்பாவோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பணவரவு கண்டிப்பாக சேரும். நல்ல ஒரு தகவல் சேருவதற்கான வாய்ப்புகளும் அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களால் ஆதாயங்கள், பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பெண்களுடைய முடிவுகள் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். குழந்தை பெறுவதற்கான ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சில அசிங்க அவமானங்கள், ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன், நெருக்கடியான ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் இந்த ஒரு வாரம் மட்டும், இந்த ஒரு 2 வாரம் மட்டும் கழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு தேவையாக இருக்கும்னு சொல்லலாம்.
முக்கியமாக சொல்லலாம் இந்த ஒரு 4 வாரம்னு சொல்லலாம். அந்த ஒரு டில் டிசம்பர் 2வது வாரம் வரைக்கும் இந்த மாதிரி சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரபிள் மேக்கிங் சுச்சுவேஷன் தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது சில அவமானங்கள், அதாவது மெயினாக லவ்வில் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி மாமனார் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வரும், அப்பா சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நன்மையை தரும். மிக முக்கியமான ஒரு பரிகாரமாக எடுத்துக்கணும் அப்படின்னா சூரிய நாராயண சுவாமியை நமஸ்கரிக்கிறது, சங்கல்பம் செய்து கொள்வது, உங்களுக்கான வேண்டுதலைகளை செய்வது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கொடுக்கும். ராசியான நிறம் வெண்மை, ராசியான எண் நம்பர் 9. இந்த ஒரு வாரம் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.